அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14/7/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்வி, எந்தியன் திரைப்படம் மூலக்கதை இவருடையது. எந்த திரைப்படத்தோட ஸ்டோரியே இவருக்குள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா 3 எழுத்து தான். சுஜாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜாதா அப்படின்னு நிக்நேம் வச்சு எழுதின ஸ்ரீ ரங்கராஜன் அவர்களுக்குள்ளது தான். ஓகேங்களா, இவங்க என்ன புக் எழுதியிருந்தாங்கன்னு என் இனிய இந்தியா 1980 விகடனில் வந்த ஸ்டோரி தான் எந்தியன் படமாக வந்துச்சு. ஓகேங்களா, இது மீண்டும் ஜீனோன்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. 2 மேலேருந்து கீழே என்ன ஜால வந்துருக்கு. பிரபல தபேலா இசைக்கலைஞர். தபேலாவுடைய இசைக்கலைஞர் அப்படின்னாலே சொல்லிடலாம் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன். ஓகேங்க. 7 இடமிருந்து வலம் என்ன. இந்தி நடிகை சோஹிப் அலிகானின் தாய். சோஹிப் அலிகானோட தாய் அப்படின்னா அன்னைக்கு எழுதுனது தான் ஷர்மிளா தாகூர். ஷர்மிளா தாகூர். ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே பாருங்க. 2வது எழுத்து லாக். ஆண் கடமான். ஆண் கடமானை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? ஆண் கடமான் அப்படின்னா 2வது எழுத்து லான்னா மிளா சொல்லிடலாம். இன்னொன்று இந்த மிளாவும் எழுதலாம். ஓகேங்களா, அப்போ வேறு என்ன சொல்லலாம்னா கடமான் ஏதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கடம்பை மான்னு சொல்லலாம், இல்லைன்னா சாம்பார் மான்னு சொல்லலாம். பெரிய கொம்புகளை கொண்ட மான் அப்படின்னு சொல்லுவோம். 6 மேலேருந்து கீழே. டேஷ் ஹனிஃபா ஒரு பிரபல பாடகர். நாகூர் ஹனிஃபா. நாகூர் ஹனிஃபா வந்து இஸ்லாமிய பாடல்கள் நிறைய படிக்க, அதுபோக டிஎம்கே பாடல்கள் நிறைய படிக்க. 11 இடமிருந்து வலம் என்ன. கியூபாவுடைய போராளி. கியூபா நாட்டினுடைய போராளி யார்? சேகுவேரா. சேகுவேரா வந்து சொன்ன வரிகளில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீ ஊமையாக இருக்கும் வரைக்கும் உலகம் வந்து செவிடாக தான் இருக்கும். ஓகே. 12 மேலேருந்து கீழே. தேர்தலில் போட்டியிடுபவர். தேர்தலில் போட்டியிடுறவர் கேண்டிடேட்னு சொல்லுவோம். வேட்பாளர்கள், அந்தந்த கட்சிக்கு உள்ளவங்க வேட்பாளர்களை நிப்பாட்டுவாங்க. ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன. இமயமலை அடிவாரத்தில் உள்ள தனி நாடு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில உள்ள நாடுன்னு கூட சொல்லலாம். நேபாள். ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன. இதில் முடிஞ்சிருக்கு. கலகமூட்டுபவர் இப்படி சொல்லுவாங்க. கலகமூட்டுபவர் வந்து இப்படி சொல்லுவாங்கன்னா நாரதன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நாரத கலகம் என்றைக்கும் நன்மையில் தான் முடியும்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. 17 கீழேருந்து மேலே 4 ஆன்ஸுக்கு. வெட்கத்துக்கு வேறு வேர்டு நாணம். 3 சுடினா போடணும். நாணம். ஓகே. 18 மேலேருந்து கீழே. தேல ஆன்ஸுக்கு. அடைதல். லாஸ்ட் பாயிண்ட். நிறுத்தல்னா ஸ்டாப்பு, அடைதல்னா ஸ்டாப்பு. ஓகே. ஸ்டாப்புக்கு தமிழில் தடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 23 இடமிருந்து வலம் என்ன. ஆண்டுக்கு 3 முறை விளைச்சல். ஒரு வயலில் ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 3 தடவையும் விளைச்சல் எடுக்காது. 3 தடவை நெல்லை நட்டு 3 தடவை நெல் அறுவடை பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, முப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருநெல்வேலி சைட்லெல்லாம் 2 தடவை தான் வச்சுப்பாங்க. ஒன்று 2 பக்கமும் நெல்லாக இருக்கும், ஒன்று ஆனியன், ஒரு தடவை நெல்லாக இருக்கும். முப்போகம்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை விளைச்சல் கொடுக்கறது போகம்னு சொல்லுவாங்க. 2 தடவை விளைச்சல் கொடுக்க இது போகம், இது முப்போகம். முப்போகம் வந்து எப்போவுமே டெல்டா பகுதியில் உள்ளவங்கள தான் சொல்ல முடியும். 22 மேலேருந்து கீழே என்ன. தியாகம். தியாகத்துக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அர்ப்பணிப்பு, விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஈகம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஈகம். ஓகே, சரிங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு எல்லாமே சால்வ் பண்ணி வந்துட்டோம். 19 கீழேருந்து மேலே. கவுஹாத்தி இந்த மாநிலத்தில் உள்ளது. கவுஹாத்தி வந்து இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் இருக்கு. ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? சால ஆன்சுக்கு எவிடன்ஸ், விட்னஸ், சாட்சி. ஓகே. 15 மேலேருந்து கீழே என்ன? 15 இல்லைங்க. 24 கீழேருந்து மேலே என்ன? இதுக்கு ஹிண்ட் வரட்டும், பார்ப்போம். ஓகேங்களா? அகைன் நம்ம 3லேருந்து வந்துடுவோம். இசைக்குழல். இசைக்குழலுக்கு வந்து அப்படின்னா புல்லாங்குழலை தான் சொல்லுவோம். கீழேருந்து மேலே என்ன? புல்லாங்குழல் என்னன்னு சொல்லலாம். ஓகே. 9 கீழேருந்து மேலே என்ன? பரிந்துரை அப்படின்னா ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷனை வந்து என்னன்னு சொல்லலாம்னா சிபாரிசு அப்படின்னு சொல்லலாம். 4 எழுத்துல எழுதாக இருந்தால் சிபாரிசு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 8 இடமிருந்து வலம் என்ன? மொழி ஞாயு என போற்றப்பட்டவர். மொழி ஞாயு என போற்றப்பட்டவர்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் வந்து சன் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின செந்தமிழ் வரலாறு இல்லைன்னா மொழி நூல்னு நிறைய எழுதியிருக்கார். ஓகே. 10 கீழேருந்து மேலே என்ன? காசு. நேர்மையாக இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க. அவர் நாணயஸ்தர், நாணயம். ஓகேங்க. காசுக்கும் காயினுக்கும் நாணயம்னு சொல்லலாம். அப்போது 3 இடமிருந்து வலம் என்னென்னா இசைக்குழல் அப்படின்னா புல்லாங்குழல் சொல்ல முடியாது, வேங்குழல், மூங்கில் குழல், ஊதுகுழல் எதுவுமே சொல்ல முடியாது. நாதஸ்வரம்னு சொல்லலாம். நாதஸ்வரம். இதை தான் நாதஸ்வரம்னு சொல்கிறீங்க. இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம், திமிரி, பாரி. ஓகேங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? இதற்கு முந்து, பந்திக்கு முந்து, படைக்கு பிந்து. லாஸ்ட் டைம் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கும் கொடுக்க போகிறேன். உங்கள் வலது கையை எடுத்துக்கோங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னால் பார்க்க வரும், பந்திக்கு முந்த தான் செய்யும். படைனா பின்னாலிக்கு பார்க்க வரும். எதுக்கு? சொய்ததுக்கு இல்லைங்க. அம்பு நாணை பிடிச்சி அம்பை இழுத்து உடையில் கை வந்து பின்னணிக்கு வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. காலப்போக்கில் மாற்றிட்டாங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? ஏழுமலையான் ஏற்படம். ஏழுமலையான் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீல முடிஞ்சிருக்கு, திருப்பதி. ஓகே. 20 மேலே கீழேருந்து மேலே என்ன? அமைதியின்மை, சத்தமே இல்லாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லலாம். அமைதியின்மை, மௌனமாக இருக்கிறது. இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், நிசப்தம். சத்தமே இல்லாமல் இருக்கிறது நிசப்தம். பதில் என்ன? நிசப்தம். நீ வந்து 20 வலமிருந்து இடம். மறவாது இருத்தல். எண்ணம். மறவாமல் இருக்கிறது என்னென்னா நினைவோடு இருத்தல். நினைவோடு இருத்தல். இப்போ 16 வந்து நான் ஆன்சர் மாற்றுதேன். என்னென்னா எவிடன்ஸ் அப்படின்னா சாட்சிங்கிறத அடிச்சுட்டு என்னென்னு எழுதுன்னா சான்றுன்னு எழுத. அப்படின்னா உறுதின்னு வருது. 24 கீழேருந்து மேலே என்ன? சங்கல்பம் அப்படின்னா உறுதி. நான் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் எடுக்காது. மன உறுதி அப்படின்னு சொல்லலாம். மன உறுதி அப்படின்னா 24 இடமிருந்து வலம் என்ன? நேரடியாக இல்லை, அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலைங்க. மறைமுகம், இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 21 மேலேருந்து கீழே நேசி. வி
ட்ரூ இம் லி. ஓகேங்களா, இதுதான் இன்றைய பதில்கள். எது தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லை சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்றைய வார்த்தை விளையாட்டை பார்க்கலாம். 15 வேர்டு கண்டுபிடிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டுபிடிக்கேன், மீதி நீங்கள் கண்டுபிடிங்க. அசி, அகம், ஓகேங்களா, அகம், ஓகேங்களா, அரசியல், ஓகேங்களா. ஸோ அபயம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.